வணக்கம் மக்களே. தலைவர் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதை விட கஷ்டம் கரூரில் இருந்த அந்த 41 உயிர்கள், நம்மை விட்டு பிரிந்த அந்த உயிர்கள். அதுக்காக தலைவரும் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு. அவரை பார்த்தாலே தெரியுது, அவர் பேச்சை பார்த்தாலே தெரியுது. உடைச்சிட்டாங்க, அந்த மனுஷனை உடைச்சிட்டாங்க. இப்போ 2 நாளாகவே ஊடகங்களில் சிலர் பேசுகிறாங்க, ரோட் ஷோ பண்ணுறாரு, ரோட் ஷோ வேணான்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறீங்க? எல்லா மாவட்டத்துலேயும் மாநாடாகவே நடத்த சொல்கிறீங்க. ஏன் சொல்கிறீங்க? இவ்வளோ கால அரசியல் இப்படி தான் நடந்ததா? இவ்வளவு காலம் நீங்கள் இப்படி தான் கேள்வி கேட்டீங்களா? சரியான பாதுகாப்பு கொடுக்க விட்டீங்களா? இதுதான் சுதந்திர நாடா? அவங்க வந்திருக்கக்கூடாது, இவங்க வந்திருக்கக்கூடாது, அந்த வயசில் இருக்கிறவங்க வரக்கூடாது, இந்த வயசில் இருக்கிறவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. மக்கள் நலன் விரும்பி தான் சொல்கிறீங்க. நம்ம இதையே ஃபாலோ பண்ணிட்டு போனால் நாளைக்கு வீட்டை விட்டு கூட வெளியே வரக்கூடாது அப்படின்ற சொல்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும் இல்லைங்களா? அப்புறம் என்னென்னா, அரசியல் தெரியலன்னு சொல்கிறீங்க. அதுவும் ஏன் சொல்கிறீங்க? எங்க 2 வயசு கட்சிங்க, கட்சி ஆரம்பித்து 2 வயசு கூட ஆகலைங்க இன்னும். தாவேக்கால விஜய் முகம் தவிர வேறு யார் முகமும் தெரியலன்னு சொல்கிறீங்க. ஏன் சொல்கிறீங்க? அப்படி சொல்கிறவங்க அந்த ஒத்த மனுஷனை போட்டு என்னென்ன பாடுபடுத்துகிறீங்க, என்னென்னவோ பண்ணுறீங்க, என்னென்ன பாடுபடுத்துகிறீங்க. திரும்பவும் சொல்கிறேன், நாங்கள் ஒன்றும் அரை நூற்றாண்டாக அரசியல் செய்யலை. இங்கே நாங்கள் கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் கூட ஆகலை, 2 வருஷம் கூட முழுசாக ஆகலை. அதுக்குன்னு எங்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் எங்களுக்கு தெரிய வேணாம்னு தான் இருக்கோம். நாங்கள் அரசியலை நல்வழியில் கொண்டு போயிட்டு இருக்கோம். நாங்கள் அரசியலை சாக்கடை என்ற பெயரிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் செய்து போய்கொண்டு இருக்கோம். எங்கள் அரசியல் நோக்கம் அது வேற. அனைத்து மனிதர்களும் சமம், அனைவருக்கும் சமம் என்ற அர்த்தத்தின் வழியில் போய்கொண்டிருக்கோம். நல்லதை செய்யணும், தர்மத்தை காப்பாற்றணும், நேர்மையாக இருப்பதும், நீதியின் நெறியை பின்பற்றியும், தனி மனித ஒழுக்கமும் சமூக நலம் கருதி சென்று கொண்டிருக்கோம். அரசியல் இது நீங்கள், நான், நம்ம குடும்பம், நம் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் வந்தது தான் இந்த அரசியல். இங்கே மன தூய்மை, பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல் போன்ற தீய குணங்கள் இருக்கக்கூடாதுங்க. நம்ம எண்ணம் சுத்தமாக இருக்கணும், மனசை தூய்மையாக வச்சுக்கணும், மக்களுக்கு நீதி தர்மம் கொடுக்கணும். இப்படி இருக்கணுங்க அரசியல். இப்போ நடக்கிறதாங்க அரசியல். எங்களுக்காக நிறைய கட்சி நண்பர்கள், நல்ல உள்ளம் கொண்டவர்கள் நிறைய பேர் பேசியிருக்கீங்க. உங்கள் பேச்சையும் உங்களையும் தலைவர் மதிக்கிறாரு. உங்கள் பேச்சை நாங்களும் வரவேற்கிறோம். உண்மையிலேயே வஞ்ச புகழ்ச்சியை நாங்கள் யார்கிட்டையும் பார்க்கல. மேலும் மக்களுக்காக பேசி எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. அப்புறம் தலைவர் பேசிடக்கூடாதுன்னு என்னென்னவோ பண்ணி பார்த்தீங்க. இத்தோட ஒழிச்சிடலான்னு கூட நினச்சிங்க. நாங்கள் மக்களுக்காக வந்திருக்கோம். எங்கள் மனசாட்சி எங்களை தூங்க விடலை. எம் மக்களுக்காக எப்படி வாழ்ந்தாலும் வருவோம், இப்படி வீழ்ந்தாலும் வருவோம். சிலர் சொல்கிறாங்க, இப்போ விஜய்க்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு. என்ன புரிஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்க? உங்கள் அரசியலா, இல்லை உங்கள் அரசியல் விளையாட்டா? மக்களே, இத்தனை கால அரசியலை நீங்கள் தான் புரிஞ்சிக்கணும். நாங்கள் புரிஞ்சிக்கிட்டு தான் இங்கே வந்திருக்கோம், உங்களை காப்பாற்றணுன்ற எண்ணத்தில். உண்மையிலே சொல்கிறேங்க, எங்களுக்கும் எங்கள் தலைவருக்கும் அரசியல் வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததே இல்லை. அதே சமயம் அரசு சரியாக செயல்படவில்லை என்றால் அரசியல் வருவதை தவிர வேறு எண்ணம் இருந்ததே இல்லை. எங்கு இருந்தாலும் வந்து விடுவோம், எப்படி இருந்தாலும் வந்து விடுவோம், இது போன்ற என்ன நெருக்கடி கொடுத்தாலும் வந்து விடுவோம். எம் மக்களுக்காக நாங்கள் வருவோம். இப்போ புரிஞ்சது. இனி நாங்கள் இருக்கோம். இனி ஒரு உயிரை இல்லை, ஒரு சொட்டு இரத்தத்தை கூட சிந்த விட மாட்டோம் எம் மக்களின் உடலில் இருந்து.
நன்றி, வணக்கம். தளபதி தளபதி தமிழக வெற்றி கழகம்.